வணக்கம் சொல்லி ஃபேம். இன்றைக்கி நாங்கள் சர்ப்ரைஸாக ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன் பிளான் பண்ணியிருக்கோம் எங்கள் ஃப்ரெண்டுக்கு சவிதாக்கு. ஆக்சுவலி அவங்களுக்கே தெரியாது, அதான் சர்ப்ரைஸு. எல்லாமே ரெடி, பேக்ரவுண்டில் ஃப்ரூட்ஸு, பலகாரம், தட்டுக்கிட்டு எல்லாமே அவங்களுக்கு தெரியாமல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அவங்கள்ட்ட போய் ரிவீல் பண்ணலாம். அதை ரிவீல் பண்ணி அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? தயா இவனுக்கு மட்டும் தெரியும். இப்போ நம்ம சர்ப்ரைஸ் உடைப்போம். லெட்ஸ் கோ. 1 2 3 வெல்கம் டு வளகாப்பு டே. இன்னைக்கு நைட்டு உனக்கு வளகாப்பு பண்ண போறோம். அப்படியா? எங்க? பெரிய ராஜா மண்டபத்துல பண்ண போறோம். Thank you. அடிக்கடி யாராவது வாயிலிருந்து லீக் ஆகும், அதையெல்லாம் நாங்க பில்ட் பண்ணி நீங்களும் சொல்லவே இல்ல. அதுதான் சர்ப்ரைஸ். யாஷு வந்துட்டாங்க. இது வந்து ஆக்சுவலா இப்போ அர்ஜுன் ப்ரோ கூட இந்த vlog எல்லாம் சொல்லல, வீடியோ சொல்ல. நான் என்ன நினைச்சேன்னா, சரி இது நம்ம அவரோட vlogல வந்தா லைஃப் டைம் மெமரி. எங்களுக்கு கூட கிடையாது, எங்களுக்கு பிறக்க போற பாப்பாக்காக இது ஒரு லைஃப் டைம் மெமரி. இத vlog எடுக்க சொன்னது தயாவோட ஐடியா தான். சரிமா? அது வந்து ஆமா நான் தான் கேட்டுக்கிட்டேன். சரி ஓகே, கமெண்ட்ல வந்து என்னடா வியூஸ்க்காக பண்றியா அப்படி. ஆக்சுவலி எல்லா கேர்ள்ஸ்க்கும் வந்து இந்த ஃபீலிங் இருக்கும், அம்மா வீட்டுக்கு போய் வளகாப்பு பண்ணும் அப்படின்னு ரொம்பவே ஆசையா இருக்கும். நான்லாம் அடிச்சு பிடிச்சி ஓடிட்டேன் அந்த இடத்துலயே. அதனால சவிதாவோட கஷ்டம் எனக்கு என்னன்னு புரியும். அதனாலதான் அதனாலதான் நானே அம்மாவா மாறிட்டேன். நான் இன்னைக்கு வந்து தவிர்க்க முடியாதனால நான் ஆஃபீஸ் போக போறேன். இன்னைக்கு ஈவினிங் தான் வந்து தான் ஹெல்ப் பண்ண. ஆக்சுவலி நானே ஒரு கெஸ்ட் மாதிரி வர போறேன். எல்லாம் இவங்க தான் பார்க்க போறாங்க. இங்க பாத்தீங்களா என் தங்க புள்ள என்ன ட்ரெஸ் போட்டிருக்கானு? பட்டு பாவாடை போட்டிருக்கா. தங்க புள்ள சூப்பரா ரெடியா இருக்கிறோம் நாங்க எல்லாரும். சரி, நெக்ஸ்ட் என்னெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இப்ப பெண்டிங்ல இருக்கு. ஸோ இது வரைக்கும் நாங்க பண்ணது இவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாலையெல்லாம் கட்டியிருக்காங்க. இப்போதைக்கு கொஞ்சம் வந்து அங்கங்க தோரணம் எல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு தெரியல. இவர் தான் செஃப், சமைச்சாரு எல்லாமே. கிட்டத்தட்ட எத்தனை பேருக்கு? 20 பேருக்கு சமைச்சிருப்பீங்களா? 20 பேருக்கு. ஆமா, இதெல்லாம் ஸ்வாதி பண்ணாங்க. அப்புறம் வந்து டின்னர் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. தட்டெல்லாம் ரெடி பண்ணிடலாம். நம்மளோட தட்டு ஃபர்ஸ்ட் நாங்க தட்டு ரெடி பண்ண போறோம். எங்களோட வளகாப்பு தட்டு சொல்லிருக்கோம். என்னம்மா ஸ்டிக்கரோட வைப்பியா? எல்லாத்துலயும் ஒத்தப்படையில இருக்கணும். அதனால வந்து ரெண்டு தட்டை வச்சிரு. 2 தட்டை வச்சிரு. தலைவன் ஒரு செம்ம சர்ப்ரைஸ் ஒன்று வச்சிருக்கான். அது வேற லெவல் இவங்க வச்சிருக்காங்க. இப்போ அந்த சர்ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரேக் பண்ண போறோம். சொல்லல ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு வளகாப்பே சர்ப்ரைஸ் தான். ஆமா, அதுலயும் ஒரு சர்ப்ரைஸ். ஆமா, அவங்களுக்கு அதான் சர்ப்ரைஸ், பயங்கரமான சர்ப்ரைஸ் நாங்க பண்ணிருக்கோம். சேர்ந்தே இல்ல வீடியோல வந்து காமிச்சோம் நாங்க 2 பேரும். இவங்க 2 பேரும் தான். என்னடா ட்ரெடிஷனல் வேர் இல்லையாடா? என் சட்டை உனக்கு பத்தாது. அனைவரும் வருக. ட்ரெஸ் எடுத்து வந்தோம் பாப்பாக்கு அழகா குட்டியா. அந்த ஃபர்ஸ்ட் பாப்பா வந்து பிறந்த உடனே வந்து தேவையான அந்த குட்டி ட்ரெஸ் இருக்கும்ல, அந்த ட்ரெஸ் நாங்கள் எடுத்துட்டோம். இப்போவே அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். அதனால நாங்கள் இதை எடுத்துட்டோம். கடைசி மூமெண்ட்ல நான் போயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போதைக்கு அது மேட்ரு. ஸோ நம்ம தட்டு ரெடி சொல்லிருக்கோம். இப்போதைக்கு வந்து இதுதான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். வெரி நைஸ் தட்டா, அழகா இருக்கா. இங்க பாருங்க. எஸ் கதை திறக்கலாமா? யாரும் வந்திருக்காங்க. வாங்க. தட்டு உங்க கையால வந்து வைமா. வெல்கம். ஹாய் சிந்து. வெல்கம். ஹாய் அஸ்வினி. ஹாய். ஹாய். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பா ஹலோ. அர்ஜுன் ப்ரோ, கோயம்புத்தூர். அவங்க வைஃப் ஸ்வாதி. பாப்பா தூங்கிட்டா. சரிங்க, எல்லாம் இந்தியால இருந்து ஆன்லைன்ல வந்து வாட்ஸ்அப்ல வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க.
இப்போ கொடுத்துடலாம் என்னப்பா கொடுத்துடலாம். என்னதுப்பா அவளுக்கு பிடிச்ச ஒன்று, என்னதுப்பா என்னால் முடிஞ்சது ஒன்று. சரிப்பா என்னால் அவளுக்கு என்ன ஹாப்பினஸ், நான் அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு போக முடியல விசா பிரச்சனையினால. சரிப்பா ஸோ அதனால் அவளுக்கு பிடிச்சது ஒன்று கொடுக்கணும்னு ஆசை. சரிப்பா அது நீங்கள் பார்ப்பீங்க. அது என்னப்பா அது இதுதான். தோடு. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பியாக இருங்களா? தேங்க்ஸ் ப்ரோ. சந்தோஷமா தேங்க்யூ ஸோ மச். சும்மா சின்னதா. ஓகே. தேங்க்யூ ஸோ மச். உங்களால தான் எல்லாம் சாத்தியமே. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? பரவாயில்ல, ஓரளவுக்கு. இந்தியாவில் எப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணிருக்கீங்க. ஒரு பேரண்ட் இருந்தால் எப்படி பண்ணுவாங்க? ஓ அளவுக்கு இருந்தோம். இதெல்லாம் அவன் சொல்லுங்க. இது என்னது? புளி சாதம், புளிசாதம். சூப்பர். தக்காளி, தக்காளி, தயிர், லெமன். 3 வகை 4 வகை. ஸ்வீட் மட்டும் செய்யல. சரி. பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலா. அடுத்து பரோட்டா ரெடி. ரேட்டா? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு இவங்க வந்து நீங்கள் ஒரு ப்ரீவியஸ் ஒரு 2-3 vlogsல பார்த்துருப்பீங்க. அது வந்து ஃப்ரெண்ட்ஸ்லேயே பாண்ட். ஸோ அவர் வந்து ஃபுட் எல்லாமே அவருக்கு வந்து புதுசு. ஸோ அவருக்கு வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். இந்த மாதிரி ஃபுட்டு, இந்த மாதிரி இந்தியன் ஃபுட் எல்லாம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ பரோட்டா இருக்கு, இன்னும் யாரெல்லாம் சாப்பிடல? எல்லாம் சாப்பிட்டீங்களா? நீங்கள் சாப்பிடல? சூடாக இருக்கும், எடுத்துக்கோங்க. ஐயோ யாஷு இல்ல இந்த போட்டோல. யாஷு பிக் பண்ணிடுவா. யாஷு பிக் பண்ணி 1 2 3 subscribe to Saju vlog. Okay, thank you for coming. Bye. Hey, did you take some food? Yeah, you took, right? Okay. Yeah, bye. அதாவது பாத்தீங்கன்னா இதோ இந்த கீர்த்திங்கிற பொண்ணு இருக்காங்கல்ல, முன்னாடி தான் பிரான்ஸுக்கே வந்து லேண்டா இருக்காங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? நான் இப்படி வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் பாரிஸ் எல்லாம் வந்து 3 நாள் வந்து எல்லாம் ஹஸ்பண்ட் கப்பலா வந்து சுத்திட்டு இங்க பாருங்க இப்போ வந்து விசேஷத்துக்கு வந்திருக்காங்க. நைஸ் டு ஹேவ் யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பிரான்ஸுக்கு வந்து முதல்ல எங்க வீட்டுக்கு கூட போல, உங்க வீட்டுக்கு தான் கூட போறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் தான் நாளைக்கு தான் எங்க வீட்டுக்கு போகணும். ரொம்ப நன்றி எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு. அடிக்கடி வாங்க. Thank you for inviting us. நாங்க ஒரு சொந்தம் நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பா அடிக்கடி வாங்க. ராஷு பக்கத்துக்கே வரலாம். இந்த நம்ம ஊர்ல இருந்த ஃபீல் இருந்தது எனக்கு. எல்லாருமே அதர் ஸ்டேட்ல இருந்து வந்திருந்தாங்க எல்லாரும். பேன் இந்தியா நிஜமாவே சொல்ல போனா நம்ம தமிழ்நாட்டில் பண்ணியிருந்தா கூட இது வந்து பண்ணியிருக்க முடியாது. இப்படி ஒரு வளகாப்பு வந்து இது பண்ணியிருக்க முடியாது. அவர் பேன் இண்டியா வளகாப்புன்னு சொல்கிறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே அதில் தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஆந்திராவோட முறை, தமிழ்நாடு முறை, தமிழ்நாட்டிலே பல ரீஜியன்ஸோட முறை, கர்நாடகா முறை, ஆரத்தி கூட அதில் பாண்டிச்சேரி முறை. ஸோ இங்கே வந்து இதுதான் டைவர்சிஃபிகேஷன். அதில் தான் நம்ம இந்தியாவில் அப்படி தான் இருக்கிறோம். இங்கே வந்தாலும் நாங்கள் அப்படி தான் இருப்போம் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ தான் ஒரு சாம்பிள் மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் என்னோட எக்ஸ்பிரஷன் என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு சர்ப்ரைஸாக பண்ணணும்னு நினச்சோம். அதை வந்து ஃபுல்ஃபில்லாக பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். அதுக்கு முழுக்க வந்து 2 பேர் தான் காரணம். ஒன்று ஸ்வாதி, இன்னொன்று அர்ஜுன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாமே பிளான் பண்ணி பண்ணது எல்லாமே சூப்பராக இருந்தது. எங்கள் வீட்டில் இப்போ எல்லாருமே மெசேஜ் பண்ணியிருக்காங்க, எல்லாம் ஆன்லைனில் பார்த்தாங்க. இன்னும் வீடியோலாம் வந்ததுன்னா செம்மையாக இருக்கும். எல்லாம் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க. ஃபுட்டு எல்லாமே பயங்கரமாக. அது ஃபுட்டு சொல்லணும்னா அது நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோன்ட்டு தான் நாங்கள் போனது. அது பண்ண முடியல. அதெல்லாம் நான் இன்னும் அதை என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியல. அது கரெக்டாக வந்துட்டு கடைசி நிமிஷத்துல உட்காந்து பண்ணிட்டு அது கண்டிப்பா அது அவங்களோட இதுக்கு வர நான் இதை தவிர்த்து யாரும் சொல்லலாம். ஆனால் வந்து என் ஒய்ஃப் என்னோட மிஸ்ஸஸ் சவிதா இருக்காங்க. சவிதா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிருந்தா. ஊருன்னு ப்ரெக்னென்சி டைமில் அழக்கூடாது. அவள் ஊர் ஞாபகம் வந்து அழுதுட்டா. அந்த நைட்லாம் வந்து அழுகிறா. அந்த ஒரு 2-3 டைமே அழுதுட்டா. அதை வந்து நான் கன்சோல் கூட பண்ணல. என்னால் கன்சோல் பண்ண முடியல. நான் என்னால் என்ன பண்ண முடியும்? தமிழ்நாட்டில் இருந்தால் அவள் அழுகிறா அப்படின்னா கார் எடு போகலாம், கிளம்பு சேலத்துக்கு. இந்தா வீட்டை பாரு, உங்கள் அம்மா பாரு, மாமியார் பாரு, எல்லாத்துக்கூட இருந்துட்டு வா. ஓகே, நான் ஃப்ரீயாக எங்கள் வீட்டில் இருந்துக்கிறேன், நீ ஜாலியாக அப்படின்னு விட்டுருந்தோம். ஆனால் இங்கே யாருமே இல்லை. எங்களுக்கு நார்த்துன்னு ஒரு சிட்டியில் இப்போ எங்களுக்கு 2 ஃபேமிலி தான் இருக்கும் நார்த்தில். மீதி தமிழ் ஃபேமிலிஸ்லாம் எங்களுக்கு தெரியாது, இருக்காங்க, பட் பாரிஸ் அளவுக்கு இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்படி ஒரு அக்கேஷனை அதை வந்து ஃபில் பண்ணது எனக்கு. நான் இந்த ஐடியா தோணுனது மிஸ் ஸ்வாதி அவங்களுக்கு தான் அந்த ஐடியா தோணியிருக்கு. அந்த ஐடியா தோணி அவர் அர்ஜுன் ப்ரோட்ட இந்த மாதிரி சொல்லி அவர் என்கிட்ட சொல்கிறாரு. சொல்லும் போதே எனக்கு வந்து அது இப்படியெல்லாம் பண்ணணும்லாம் இல்லை. எனக்கு அந்த ஒரு சேர் போட்டு உட்கார வச்சு இவ்வளோ ஒரு சந்தன குங்குமம் தடவுனாலே போதுங்கிறது எனக்கு அதுவே என்னோட நிம்மதி.
எல்லாரும் கேட்டாங்க நான் என்னடா இந்த சும்மா நார்மல் ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு. எனக்கு வந்து அவள் சந்தோஷமாக நான் என்னையை நான் பார்க்கவே இல்லை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சந்தன குங்குமம் தடவிட்டேன். அது ஒரு சந்தர்ப்பத்தை கிரியேட் பண்ணதுக்காக அவருக்கு ப்ரோ வந்து அர்ஜுன் ப்ரோ எனக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக பண்ணிட்டாரு. அது வார்த்தையே இல்லை, சொல்ல முடியாது. இப்போ எமோஷனல் ஆகுது. பட் ஆனால் கொஞ்சம் எமோஷனலான ஆள் கிடையாது நான், இருந்தாலும் எமோஷனல் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. பப்பு வந்து எங்கள் பப்பு பயங்கரமாக ஹாப்பியாக இருப்பா. ஸோ அதை விட அவள் சவிதா ஹாப்பியாக இருப்பா. 2 பேரும் ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு வந்து நீங்க வீட்ல ஹோம்லியா ஃபீல் ஆகணும், அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவுமே இல்லை. அடுத்த தேங்க்ஸ் வந்து ஸ்ரீதர் கீர்த்தி. ஸ்ரீதரை விட கீர்த்திக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ். அவங்க தெரிய மாட்டாங்க. பின்னாடி தான் இருக்கு. இந்த பக்கம் வந்து மூஞ்சி காமிச்சிருங்க. அவங்க வந்து இப்போ மண்டே தான் வந்து ஃப்ரான்ஸ் என்ட்ரி ஆகிறாங்களே. ஃபஸ்ட் டைம் என்ட்ரியே ஃப்ரான்ஸில் என்ட்ரி ஆகிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க எல்லாரும் என்ட்ரி ஆனால் என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு தான் நினைப்போம். அதெல்லாம் வீட்டுக்கு போவோம். இந்த ஃபங்க்ஷனுக்காக தான் அவங்க இருந்தாங்களே உண்மையாலுமே. இல்லைன்னா வீட்டுக்கு போய் நிம்மதியாக ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதுதான் ஆக்சுவலாக பண்ணணும். நாங்களாம் எல்லாம் அதுதான் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பண்ணாமல் எங்களுக்காக அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி இருந்தது, அதையும் நாங்கள் மறக்க மாட்டோம். ஸோ எதுவுமே எல்லாமே வந்து பங்கமாக பண்ணியாச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. இந்த மாதிரி வெளியில் வந்து ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்ட்ரகிள் எல்லாத்துக்கும் ரிலேட் ஆகும் பார்க்குறவங்களுக்கு. அது இந்த சமயத்தில், அதுவும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது, ஐயோ இந்த சமயத்தில் ஃபர்ஸ்ட் மாதத்தில் 2வது மாதத்தில் 3வது மாதத்தில் இந்த சமயத்தில் நம்ம அம்மா கூட இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, இது இப்படி இருந்திருக்குமே, இது நம்ம அக்காவுக்கு நடந்திருக்கு நம்ம ஊரில், ஆனால் நமக்கு இது நடக்கலையே, கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்துட்டுமே அப்படின்னு சொல்லி, இல்லை நம்மளோட ஃப்ரெண்டுக்கு சக தோழிக்கு நடந்திருக்கு ஊரில், அவங்க அம்மா கூட இருக்கிறாங்க, ப்ரெக்னென்சி செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஆனால் நம்மளுக்கு இங்கே யாரும் இல்லையங்கிற ஏக்கம் வந்து எல்லா லேடிஸ்க்கும் இருக்கும். ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி நிஜமாவே அதை யோசிச்சு அதை வந்து ஒரு சீரியஸாகவே வந்து சுவாதி கூட இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஷூட்டிங்கில் இருக்குது. அது சீக்கிரமாக ஐ திங்க் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து லான்ச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது லான்ச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்ரி வென்ஸ்டே ஒரு 13 எபிசோட்ஸ் அவங்க அதெல்லாம் கரெக்டாக அனலைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் சொல்லும்போது மெயினாக வந்து அவங்க எல்லா இடத்துலையும் கவர் பண்ணது அம்மா, ஃபேமிலி. ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து நம்ம சவிதா இப்போ வந்திருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் பண்ணிடக்கூடாது. அவங்க வந்து ஒரு முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஒரு நம்ம ஃபேமிலி மாதிரி இருந்து ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் இது. அப்படியே வந்து இவ்வளோ கிராண்டாகவும் சூப்பராகவும் சக்ஸஸாகவும் முடிஞ்சது. அப்புறம் அவங்க கூட ஹெல்ப் பண்ணவங்கனே ஸ்ராவியாக்கு ஒரு தேங்க்யூ. டெக்கரேஷன் கொடுத்தவர் கோபால் ப்ரோ தேங்க்ஸ். அவர் கேமரா பண்ணிட்டு இருந்தாரு, போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாரு. ஸோ பேக்ரவுண்டு எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணார். பேக்ரவுண்ட் அதை ரெடி பண்ணிட்டு அது கோபால், நான், அப்புறம் ஸ்ரீதர், அப்புறம் அர்ஜுன் ப்ரோ எண்டில் வந்துட்டு அவர் ஒர்க்கு போயிட்டு வந்து எங்களுக்கு ஹெல்ப். எல்லாருமே எல்லா பாய்ஸ், ஆல் த பாய்ஸ் கிரியேட்டட் திஸ் டெக்கரேஷன். அப்புறம் வந்து ஒரு சில மெட்டீரியல்லாம் வந்து நம்ம அஜயும் சந்தியாவும் தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சோஜி ஃபேம். உங்களுக்கும் ரொம்ப நன்றி. எங்களை வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி கூப்பிட்டு வரீங்க. 20K தாண்டி நம்ம வளர்ந்துட்டே இருக்கோம். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வளர்ந்துட்டே இருக்கோம். இப்போ திடீர்னு ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய சப்போர்ட் கிடைக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். தொடர்ந்து எங்கள் கூட கனெக்டடாக இருங்க. வி ஆர் சோஜி ஃபேமிலி டுகெதர். சோஜி ஃபேம் ஃபார் எவர் எப்பவுமே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அன்டில் த எண்ட். அப்புறம் உங்ககிட்ட இருந்து பை ஃப்ரம் இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக சவிதா, ஸ்வாதி, அர்ஜுன், தயா, ஸ்ரீதர் அண்ட் கீர்த்தி. யாஷு தூங்கிட்டு இருக்கா. Yes. Good night, sweetie. Cut.